செல்ஃபி கேமராவில் தான் நாங்கள் எடுப்போம். அது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மிரர் ஷேப்பில் வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்டு இந்த சேரீயெல்லாம் பார்த்தீங்கன்னா பல வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக கட்டியிருக்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதெல்லாம் எப்படின்னே தெரியாது, என்ன பண்ணணும் அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி இருந்தோம். ஒரு 300 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாண்டு தான் வாங்கினோம். ஃபர்ஸ்ட்டு சொம்பு வச்சு அதில் சாய்ச்சி வச்சிருவோம் செல்லை. ஸோ அந்த மாதிரி வச்சு தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் சரி ஒரு ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 350 ரூபாய்க்கு தான் ஸ்டாண்டு வாங்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம பண்ண முடியாது, அப்போ உங்களுக்கு இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதனால் உங்களுக்கு வியூஸ் வரும், எங்களுக்கு அப்படி வராது அப்படின்லாம் இல்லை. நாங்களும் அந்த 0 சப்ஸ்கிரைபர்லேருந்து தான் மேலே வந்தால் 0 வியூஸ்லேருந்து தான் வந்தோம். ஸோ லட்ச வியூஸ் டச் பண்ணிட்டும் கூட நாங்கள் மறுபடியும் திரும்பவும் அந்த 10 வியூஸ் 20 வியூஸ் அந்த ரேஞ்சுக்கும் போயிருக்கிறோம். ஜீரோவுக்கும் பல வீடியோக்கள் இருந்திருக்கு. ஆனா அதுக்காக விட்டுட்டு போலான்னு தோணுனாலும் மறுபடியும் சப்போர்ட்டா இருந்து இல்ல பண்ணலாம், நம்ம தொடர்ச்சியா போடுவோம், கண்டிப்பா மேல வந்துருவோம் அப்படின்னு சொல்லி சப்போர்ட்டா இருந்தது என் ஆருயிர் மனைவி தான். பண்றவங்களுக்கு நாங்க ரிப்ளை இது வரைக்கும் பண்ணாம இருந்ததே இல்ல. என்ன கமெண்ட் பண்ணாலும் சரி, அவங்க பேட் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் ரிப்ளை பண்ணிடுவோம். ஒரு இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டுக்கோட்டை அம்மாவில் அந்த பாட்டு நிறைய சாங் டான்ஸு வீடியோஸ் மேக்ஸிமம் டான்ஸ் ஆடும்போது பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டிருப்பேன். ஸோ அது வந்து மைனரு வீட்டுக்குள்ளே செப்பல் போட்டு தான் டான்ஸ் ஆடுவார், மாப்பிள்ளை செப்பல் இல்லாமல் இருக்கவே மாட்டாரு அப்படின்னு. எப்படின்னா நக்கலாவல்ல, இது வந்து கமெண்ட்ல மட்டும் கிடையாது, நேர்லயுமே நாங்க பார்த்துக்க எங்க கண் முன்னாடியே இவனா செருப்பு போட்டிருக்கு இந்த மாதிரி பேசி முகத்துக்கு முன்னாடியே அப்படி இதெல்லாம் எங்களுக்கு ரியாக்ஷன் வந்துருக்குது. ஆனா செப்பல் போடுறாங்க அப்படிங்கும்போது நாங்க வெளியில யூஸ் பண்ற செப்பல் கொண்டு வந்து வீட்டுக்குள்ள யூஸ் பண்ணல, ஓகேங்களா? இப்போ வீட்டுக்குள்ள இப்பெல்லாம் நிறைய யூஸ் பண்றாங்க. நானே வந்து செப்பல் யூஸ் பண்ணேன். எதுக்கு அப்படின்னா பாப்பா பிறந்தது டைமு கரெக்டா அந்த கால் வந்து நல்லா ஜில்லுன்னு இருக்கும். நம்ம வந்து பச்சை உடம்புக்கு கீழே கால் வைக்கவே முடியாது. அதனால நான் கொஞ்ச நாள் செப்பல் யூஸ் பண்ணி இருக்குதேன். இப்ப நிறைய பேர் வீட்டுக்குள்ள செப்பல் யூஸ் பண்றவங்க இருக்குதாங்க. செப்பல் அப்படின்னா வெளியே மட்டும்தான் போடுற செப்பலா கிடையாது. செப்பல் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ள நம்மளுக்கு கம்ஃபர்டபுளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவங்க செப்பல் போடுறதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு கால் வலி இருக்குது. அவர் கொஞ்ச நேரத்துக்கு மேல நிக்க முடியாது, ரொம்ப தூரம் லாங் வரைக்கும் நடக்க முடியாது. அதனால அவர் வந்து செப்பல் யூஸ் பண்ணி சரி டான்ஸ்க்கு வந்து நம்ம ஆடணும், ஆனா கால் வலி இருக்குதே அப்படிங்கிறதுக்காக செப்பல் யூஸ் பண்ணிதான் டான்ஸ் ஆடினது. ஆனா அதுக்கு இப்படியெல்லாம் வந்துச்சு. சரி ஓகே, அவங்களுக்கும் வந்து நாங்க அவங்க கமெண்ட் டெலிட் பண்ணவோ அல்லது ஸ்கிப் பண்ணவோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணாமே இல்லை, அவங்களுக்கும் போய் இதுதான் ரீசன், இதனாலதான் வந்து நான் செப்பல் போட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப இதெல்லாம் சொல்லல. எங்க தெரியாதல்ல, அதாவது தெரியாதனாலதான் பேசுறாங்க. தெரிஞ்சும் பேசுறவங்க பேசிட்டு போறாங்க, அதை வந்து நம்ம கேட்டுக்கவே வேண்டியது இல்ல. தெரியாம கேக்குறாங்கல்ல, அதனால அவங்களுக்கு வந்து நாங்க ரிப்ளை கொடுத்தோம் நார்மலா. இப்ப வரைக்கும் இதோட ஒஸ்டான கமெண்ட் எல்லாம் வந்து இருக்குது, படிக்கவே முடியாத ஒண்ணுமே இருக்காது. குழந்தை வச்சு நானும் குழந்தைய வச்சு ஒரு வீடியோ இப்போ ரீசென்ட்லியும் கூட போட்டோம். இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பாப்பாக்கு மேக்கப் போட்டிருந்து வீடியோல வந்து அவ்வளோ ஒரு பேட் கமெண்ட். எதுக்குதான் அந்த கமெண்ட் தெரியல. அந்த வீடியோக்கும் அந்த கமெண்ட்டுக்கும் சம்மதமே இல்லை. அப்படி ஒரு கமெண்ட். எனக்கு இவர் என்னன்னா அதை வந்து டிலீட் பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு. எனக்கு வந்து அப்படி இருக்கவே முடியாது. அவங்க என்ன பண்ணாலும் சரி எனக்கு பதில் கொடுத்தேதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க எப்படி ஆப்போசிட்ல இருந்து எனக்கு வருதோ அதேதான். நான் கண்ணாடி எப்படி கொடுப்பனோ அப்படித்தான் நானும் கமெண்ட் கொடுப்பேன். அதை வந்து நான் சொல்லிடுவேன். ஆனா நான் வந்து அது வேண்டாம், ஏன்னா அவங்க வந்து நம்ம மேல ஏதோ ஒரு கோவமோ வெறுப்போ என்னமோ அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், வேணும்னே ஏதாவது பண்ணலாம், இல்லை திட்டுறதுக்காகவே யூடியூப் வரலாம். பட் நம்ம அவங்களுக்கு ரிப்ளை பண்ற நேரத்துல நமக்கு சப்போர்ட் பண்ற எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 4 வரி சேர்த்து ரிப்ளை கொடுத்துட்டு போயிடலாம், அதுதான் நான் சொல்லுவேன். ஆனா கேட்க மாட்டேங்கிறா. என்னன்னா இப்போ எனக்கு பண்ற மாதிரி தான் 4 பேர்த்துக்கு போய் பண்ணுவாங்க. இப்போ நான் ரிப்ளை பண்ணும்போது அது திருந்தாதுங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்றவங்கள திருந்த மாட்டாங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ண மாட்டாங்க. ஆனா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறவங்க இருக்குதாங்க அந்த மாதிரி பண்றவங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து அவங்களுக்கு போகும், நோட்டிபிகேஷன் போகும், உள்ள போய் டக்குன்னு கமெண்ட் பண்ணலாம், திட்டலாம் அப்படின்னு வருவாங்க. ஆனா அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்களாலதான் வந்து வியூஸ் அதிகரிக்கும், சப்போர்ட் கிடைக்கும். சோ அவங்களுக்கும் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. உங்களால மட்டும்தான் நாங்க இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். நீ எங்களை திட்டுனாலும் சரி என்ன பண்ணாலும் சரி கமெண்ட் பண்ணுங்க, அவ்வளவுதான்.